ஷிவ் சதோரி அன்பர்களுக்கு வணக்கம். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு திருக்குறள் தான். எப்பவும் அதுக்காக ஒரு மேலோட்டமான அர்த்தம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நன்றியை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ள குறள் அப்படின்னு. எந்த நன்றி செஞ்சவரை கூட மறந்துடலாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. நான் அது என்ன செய் நன்றி அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு தடவுமே திருக்குறளை சொல்லிட்டு அதை நீங்க யோசிங்கன்றோம். அதை யாரும் யோசிக்கிற மாதிரி தெரியல. எல்லா குறளுக்கும் உள்ள விளக்கம் வேற. ஒரு சில குறளுக்கு மட்டும் நான் சொல்லவும் செஞ்சிருப்பேன். அது மாதிரி இந்த குறளுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு தோன்றது. அது என்ன செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. ஏன் மக்கட்குன்னு தானே எழுதணும், அது மக்களாத்தானே சொல்லணும். அப்படி எதுவுமே அந்த குறள்ல இல்லை. மகற்கு அப்படின்னா குழந்தைகளுக்குன்னு அர்த்தம். மகற்பேரு மக்கட்பேருன்றுமே. செய் நன்றி கொண்ட மகற்குன்னா குழந்தைகள். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பேற்பட்டவோ உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சு உசுரை காப்பாத்துனதுல இருந்து எவ்வளவோ பண்ணியிருந்தாலும் கூட உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. யாருக்கு? குழந்தைகளை சொல்றார். அம்மா அப்பாவை நீ பாத்துக்கல அப்படின்னா உனக்கு எப்பவுமே உய்வில்லை அப்படின்றார், முடிச்சுடுறார். அதோட எப்பேற்பட்டவங்க நீ நன்றியாயிரு, இல்லாம போ. அவன் உசுரை காப்பாத்தின டாக்டருக்கு நன்றியாயிரு, இல்லாம போ. எவ்வளவோ இருக்கு, என்னத்தையான இப்படியாவது இருந்துட்டு போ. நான் எந்த நன்றியை மறக்கப்படாது, அம்மா அப்பா கூட நன்றியை மறந்தேன்னா அதுக்கு உய்வில்லை, அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறது இந்த குறளோட அர்த்தம்ங்கிறது என்னோடது. அதனாலதான் நான் ஒவ்வொரு தரமும் சொல்லுவேன், ஒவ்வொரு பாடல் எடுத்துக்கோங்க. அந்த காலத்துல உள்ள ஒவ்வொரு பாடல், அவ்வை பாடல் கூட இந்த மாதிரி எந்த பாடல்னாலும் எடுத்துக்கோங்க. அதோட பொருள் அவர் என்ன நினைச்சு எழுந்தாருங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லயே ஒரு தரம் சொல்லியிருப்போம். வள்ளுவரும் மாணவனாயானா திருக்குறள் தெருவில் போனார், பரீட்சையிலே தோல்விட்டு போனார், பாவம் ஒரு படிக்க வேலை போனார். ஏன்னா இப்போ உள்ள நிலமுறைப்படி இவ ஒரு விளக்கம் எழுதியிருப்பா. உண்மையிலேயே அவர் எழுதின விளக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்தந்த பாடல்ல உட்கார்ந்து தியானம் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் அதுல பண்ண முடியும். இப்போ பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை மகற்கு, அதை ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துருக்கோமா? வெளியில இருந்து இந்த இதை யாருமே இந்த விளக்கம் சொல்லியிருக்க மாட்டோம். அப்போ ஒவ்வொரு மேலேயும் நீங்க தியானம் பண்ணதான் நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். போன வகுப்புல நம்ம கழிவிறக்கம் பத்தி பார்த்தோம். அந்த கழிவிறக்கத்தை எப்படி போக்குறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். சரி, எனக்கு நான் என் மேலேயே இறக்கப்படுறேன், செய்யறேன். இந்த கழிவிறக்கத்தை போக்குறதுக்கு என்னதான் வழி இருக்கு? இப்போ கீதையில 18 அத்தியாயம் இருக்கு, 18 வழிமுறைகள் இருக்கு. அதே மாதிரி என் மேல நான் இறக்கப்பட்டுட்டே இருக்கேன், இதுக்கு என்ன வழிமுறை? நிறைய இருக்கு. அதுல முக்கியமான 2 மட்டும் எடுத்துப்போம். ரொம்ப முக்கியமான 2 மட்டும். ஒண்ணு என்ன அப்படின்னா, வேத புராணங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா கூட கூட்டு பிரார்த்தனை, சத்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. அடுத்து இன்னொரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னிக்கிறது. மன்னிக்க கத்துக்கணும். யாரா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மன்னிக்க கத்துண்டால் இந்த கழிவிறக்கத்துல இருந்து நிச்சயமா நீங்க வெளியில வரலாம். அப்போ யாரு என்ன பண்ணாலும் மன்னிச்சிடலாமா? மன்னிச்சிடலாம், தப்பே இல்லை. வெளியில நீங்க கோவப்படுற மாதிரி காமிச்சுக்கிறது செய்யறதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு தகப்பனும் பார்த்தீங்கன்னா தான் குழந்தைகள் மேல அபரிமிதமான பாசத்தை வச்சிருப்பார். ஆனா அவருக்கு வெளிக்காமிக்க தெரியாது, அவ்வளவுதான். வெளியில கோவப்படுற மாதிரி இருக்கும். ஒரு தகப்பன் ஒரு குழந்தையோட திட்டினா அந்த குழந்தை என்ன வருத்தப்படும்னு தெரியாது. ஆனா அந்த தகப்பன் எத்தனை நாள் வருத்தப்படுவான்னே தெரியாது. அவன் மனசுல அதுவே தான் இருக்கும். இதெல்லாமே ஏன் மன்னிக்க கத்துந்தேன்னா இந்த கழிவிறக்கத்துல இருந்து வெளியே வரலாம். உதாரணத்துக்கு இதுக்கு கூட ஏதாவது ஒரு சின்னதா ஒரு கதையை கூட சொல்லலாம். ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தார். அவர் இந்த மாதிரி நிறைய உபதேசங்கள்லாம் கேட்டிருந்தார். அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா ராஜாவாகணும்னா அவ்வளோ ஒன்றும் லேசு கிடையாது. நீங்க உங்களோட ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறங்கும் போது ஒரு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும்னா எவ்வளவு தூரம் அவன் விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்தா மட்டும்தான் அவன் அந்த இடத்துல உட்கார முடியும். தகுதி இல்லாத கையில ராஜ்யம் கிடைச்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்குள்ள போக வேண்டாம். இருந்தாலும் இந்த ராஜா கதையில அவர் ஏற்கனவே நல்ல பண்டிதர், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சின்றவர். அதனால அவர் இந்த மன்னிக்க கத்துக்கணும் அப்படிங்கிறத அவரும் ஒரு ரோல் மாடலா எடுத்துட்டார்.
ஸோ நான் மன்னிக்க கற்றுக்கிறேன் அப்படின்னு. அவர் இந்த விவசாய கடன் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பண்ணி நிறைய தொழில் வளத்தை பெருக்கணுங்கிறதுக்காக நிறைய பண்ணியிருக்கார். அப்படி இருக்கும்போது வருடம் அந்த கணக்கு எடுத்து பார்க்குறார், யார் யார் கொடுத்துருக்கா, எவ்வளவு கொடுத்துருக்கா, எல்லாம் சரியா வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறார். அதுல அவர் அரசபையிலேயே வேலை பார்க்குற ஒருத்தர் மட்டும் அந்த கடனையும் சரி வட்டியும் சரி எதுவும் கட்டவே இல்லை. உடனே அரசவைக்கு அவனை கூட்டு விட்டார். மற்றவங்கெல்லாம் நம்ம அரசவைக்கு வெளியில உள்ளவங்கெல்லாம் இருந்து கட்டியிருக்காங்களே, உன்னால ஏன் கட்ட முடியல? அவன் அந்த அரசவையிலே இருந்ததுனால ராஜாவை பத்தி கொஞ்சம் தெரியும். அதனால அவன் உடனே என்ன பண்ணிட்டான், ராஜா மன்னிச்சிருங்க ராஜா, மன்னிச்சிருங்க ராஜான்றான். சரி, இவருக்கும் இந்த மன்னிக்கிற ரூபாவும் இருக்கிறதுனால சரி வந்தா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டான். அப்புறம் மறுபடியும் என்னத்தை போட்டு சொல்றது, பரவாயில்ல ரைட் மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிட்டார். சரி மன்னிச்சிட்டோம் அப்படிங்க விட்டு மறுபடியும் அவன்கிட்ட போய் எப்படி பணத்தை கேட்கறது அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை. சரி போனா போறா, மன்னிப்புன்னு கேட்டான், இனிமே அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது அப்படின்னு விட்டுட்டான். இருந்தாலும் அவர் மனதுல ஒரு சின்ன சந்தேகம். அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஒற்றனை நியமிச்சு இவனை நீ கொஞ்சம் க்ளோஸா ஃபாலோ பண்ணு அப்படின்ற. இவன் மன்னர்கிட்ட இப்போ உள்ள கணக்குப்படி ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கிறான்னு வச்சுப்போம். அதை திருப்பி கொடுக்க வேணான்னு சொன்னதுனால அவனுக்கு பயங்கர சந்தோஷம். சரி ராஜா நம்மளை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு. அப்படி நேரம் வீட்டுக்கு போனா அந்த சந்தோஷம் ரொம்ப அபரிமிதமா அவனுக்கு வெளிப்பட்டு இருக்கு. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அவனுக்கு ஒருத்தன் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. அது ஞாபகம் வருது. அவன் வந்தானா வரலையா, வட்டி கொடுத்தானா இல்லையான்னு கேட்கறான். வீட்டுல இல்ல. நேரம் அவன் வீட்டுல போய் அவ்வளவு சண்டை போடுறான். நீ எப்படி எனக்கு தர வேண்டிய, நான் உழைச்ச காசு 10,000 ரூபாய் நான் உனக்கு கொடுத்தனே, வட்டிக்கு தானே கொடுத்தேன், நீ ஏன் தரல அப்படின்னு. இதெல்லாம் ஒரு ஒற்றன் வந்து பின்னாடி வந்து கண்காணிச்சுன்னு தான் இருக்கான். அவன் நேரம் ராஜாட்ட போய் சொல்றான், ஏன் இந்த மாதிரி அங்க சண்டை நடந்துட்டு இருக்கியா, இப்படி இது பண்றாங்க, நீங்க மன்னிச்சு விட்டது வந்து 1 லட்சம் ரூபா, அந்த 10,000 ரூபாய் குடிச்சதை மன்னிக்க அவன் தயார் இல்லை அப்படின்னு. சுத்தி சுத்தி இந்த சண்டை கொஞ்சம் பெருசான உடனே மறுபடியும் ராஜா காதுக்கு போகும். மறுபடியும் அவர் மறுபடியும் கூப்பிட்டு விடுறாரு. அப்பதான் அவர் சொல்றார், நான் 1 லட்சம் ரூபாயும் மன்னிக்க தயாரா இருந்தேனே, அதுல 10ல் 1 பங்கு கூட உன்னால மன்னிக்க தயாரா இல்லைன்னா நான் உன்னை மன்னிச்சதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்றார். இதுல உள்ள ராஜாதான் கடவுள். இதுல அந்த கடன் வாங்கினானே அவன் தான் நம்ம. இறைவன் எவ்வளவோ விஷயங்களுக்காக நம்மளை எவ்வளோ இதுக்காக எல்லாத்தையும் மன்னிச்சு தான் எழுதுகிறான். ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம யாரையும் மன்னிக்க தயாராக இல்லை. நம்ம மட்டும் இறைவன்கிட்ட போய் வேண்டாம், எனக்கு அதை செஞ்சு கொடுத்துரு, இதை செஞ்சு கொடுத்துரு, அப்படி பண்ணிடு இப்படி பண்ணிடு, நான் எல்லாம் பண்ணிட்டேன், தப்புதான், ரைட்டு பண்ணிட்டேன், என்ன பண்றது அப்படின்னு. அதே மாதிரி உங்ககிட்ட ஒருத்தன் தப்புதான் பண்ணிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்லும் போது உனக்கு மன்னிக்கக்கூடிய மனம் வருதா? அது வந்தால் தானே இறைவன் ஒண்ணு மன்னிச்சதுக்கு அர்த்தம். அந்த மனம் இல்லாம, உனக்கு மன்னிக்கிற மனம் இல்லாம நீ மட்டும் மன்னிப்பு வேண்டுவதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? உன்னோட கழிவிறக்கம் காணாமல் போகணும்னா உன்னுடைய மன்னிக்கும் குணம் முதல்ல அதிகமா இருக்கணும். பழைய காலத்துல ஒரு புராணத்துல ஒரு இது கூட வரும், நீ மன்னிக்கணும்னு சொல்றே மகான், நான் எத்தனை தரம் மன்னிக்கிறது அப்படின்னு பெரியவாட்ட ஒருத்தர் வந்து கேட்பார். என் தம்பிக்கு எனக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு. சண்டை வரும்போதெல்லாம் பெரிய லெவல்ல போறது, அப்போ அவன் தான் பண்றான். ஆனா நான் என்ன பண்றது, பரவாயில்ல நீங்க மன்னிக்க சொன்னாலும் மன்னிச்சுட்டே இருக்கேன், சரி இது எத்தனை தடவை நான் மன்னிக்கிறது அப்படின்ற. அப்போ பெரியவா சொல்றா ஒரே ஒரு வார்த்தையில, அவன் எத்தனை தரம் தப்பு பண்றானோ அத்தனை தரம் மன்னிச்சு. இதுக்கு எண்ணிக்கை கிடையாது. உங்களோட ஒவ்வொரு மன்னிப்புக்குமான வெகுமானம் உங்களோட கழிவிறக்கம் காணாமல் போறதுதான். நம்ம அடுத்ததுல இன்னும் கழிவிறக்கத்தை பத்தி அதிகமா பார்ப்போம். இந்த குறளையும் பற்றி அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் பார்ப்போம். சிவசதோர் எழுமலுக்கு நன்றி, வணக்கம்.